ப்ரீ-ஒர்க் நான் பெஸ்ட் ஆஃபர் தரேன். நான் இது வரைக்கும் யாருமே தர முடியாத பிரைஸ் ப்ரீ-ஒர்க் நான் தரேன். அவருக்கு உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். ஏன்னா ப்ரீ-ஒர்க் எந்த ஒரு ப்ரோஜனும் கிடையாது, ஒரு அடிஷனல் விற்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டு வராங்க. இதை தனிமனை இதுவும் ஈக்குவல் அந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட் கொடுக்கும். இது கார்டியோ ரெஸ்பான்ஸ் வரதுக்கு ரொம்ப சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டு நான் பேசுறேன், நான் சும்மா பேச மாட்டேன். நான் அதே மாதிரி பிரைஸ் பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ் நான் தரேன். வெறும் 1650 வந்த பிரைஸ் நான் தரேன். எல்லாஜின் எல்கார்டின் மிக்சிங் இது வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கஃபைன் ரொம்ப கம்மி இதுல. ஓகே, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1200 தரேன். போன் அத்லீட் உண்மையிலேயே வே வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. இது வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க சாம்பிள் நான் தரேன். போக போக பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட் நான் சாம்பிள் தரேன். நீங்க குடிச்சு பார்த்துட்டே நீங்க எடுத்து போலாம் ப்ராடக்ட். ஸோ ஜிப்பான் 3 kg இது மாஸ் கெய்னர் இது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2100. 5 kg எடுத்தீங்கன்னா 3200. இந்தியன் ப்ராடக்ட் இது. உண்மையில நல்லா இருக்கு. லேப் டெஸ்ட் எல்லாமே செக் பண்ணி தான் வராங்க. ஓகேவா, உண்மையில நல்ல ரிசல்ட் இது. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 2000. ஃபுல்லி டோசன் கம்பெனி இது. இதோட பியூர் வே இதுவும் அல்டிமேட்டா இருக்கு. ஐசோ பேஸ் பண்ணி வருது இது. ஓகேவா, இதுவும் நல்ல ப்ரோட்டீன். 24 கிராம் ஒரு ஸ்கூப் இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3750 கொடுக்குறேன். பயோவே இதுவும் நான் தெரியும் உங்களுக்கு. ஓகே, இது நேச்சுரல் கவு மில்க்ல இருந்து எடுக்கிறது. ஓகேவா, கிராஸ் ஆங்க இதுல இருந்து எடுப்பாங்க. ஓகே, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4200 பிளஸ் சிலாஜிட் ஃப்ரீ வந்துரும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா அண்ணா நகர்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப்போட வீடியோ நம்ம சேனல்ல ரெகுலராகவே வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி தீபாவளி டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஷாப் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ தீபாவளியில வீடியோ எடுக்க முடியல. ஸோ தீபாவளி முடிஞ்சோன்னா ஃப்ரீயா இருக்கிறதுனால நம்ம வந்து இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ஷாப் வந்து 2 years கம்ப்ளீட் பண்ணி 3rd year ஆனிவர்சரி வந்து என்ட்ரு ஆயிருக்காரு. இந்த மந்த்ல இருந்து உங்களுக்கு அந்த 3rd year ஸ்டார்ட் ஆகுது. அதனால வந்து ரெகுலர் கஸ்டமர்னா இந்த 2 years பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ இந்த ஷாப்புக்கு ரெகுலர் கஸ்டமர், அவங்களுக்கு வந்து இந்த ஜிம் பேக் நல்லா குவாலிட்டியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போகும்போது நானும் ஒன்று எடுத்துன்னு போயிடுவேன். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ஒரு ஜிம் பேக்கு. அதுக்கப்புறமா இந்த ஷேக்கர் இதுவும் நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. ஸோ இது வந்து அந்த ரெகுலர் கஸ்டமருக்கு வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறாரு. நியூ கஸ்டமர்ஸ்க்கு, நார்மல் கஸ்டமர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல ஸ்பெஷலா ப்ரீ ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா பயங்கரமான ரேட்ல கொடுக்க போறாரு. மார்க்கெட்ல இது வரைக்கும் யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல வந்து இந்த வீடியோல ப்ரீ ஒர்க் அவுட் எஸ்பெஷலி நிறைய இருக்கு. ஒரு 6-7 பிராண்ட் இருக்கு. அது வந்து ரேட் உடச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே ப்ரோ சொல்லியிருக்காரு ப்ரீ ஒர்க் அவுட்னால ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது எடுக்கிறது நல்லதா இல்ல கெட்டதா அது கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வீடியோல வந்து பிரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாரு. பட் நீங்க நேரில் வந்தீங்கன்னா அதோட பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா வீடியோல எல்லாமே ஓப்பனா சொல்ல முடியாது. அதனால வந்து வீடியோல வந்து ஒரு அப்ராக்சிமேட் பிரைஸ் தான் சொல்லுவாரு. நீங்க நேரில் வந்தீங்கன்னா நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா கொடுப்பாரு. இப்போ வீடியோல போயிட்டு ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கு டீடைலா பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோல போயிடலாம். ஹை ப்ரோ, வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் ப்ரோ. தீபாவளி எல்லாம் எப்படி போயிடுச்சு? சாமே ப்ரோ, வேற லெவல். ஓகே, ஷாப் ஓபன் பண்ணி 2 years ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம 3வது வருஷம் ஸ்டார்ட் பண்ண போறோம். 3rd year ஆனிவர்சரி. அதுக்கு கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க் யூ ப்ரோ. இன்னும் அதே மாதிரி நிறைய ஆனிவர்சரி போகணும். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா போயினே இருக்கு ப்ரோ. இப்போ 3rd ஆனிவர்சரினால என்ன ஆஃபர்ஸ் வச்சிருக்கீங்க? ஏதாச்சும் ஸ்பெஷலா ஏதாச்சும் கஸ்டமர் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா ப்ரோ, கொடுத்துடலாம் நம்ம. ஓகேவா, ஒரு ஜிம் பேக், ஒரு ஷேக்கர். ஓகே, என்னோட கிளைண்ட், என்னோட ரெகுலர் கிளைண்ட் இருப்பாங்க. ரெகுலர் ஓகேவா, 2 years சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமா, 2 years எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஷேக்கர் இல்லனா ஜிம் பேக் நான் ஃப்ரீயா தரேன். நான் ஃப்ரீனா ஏதாச்சும் பொருள் வாங்கணுமா? வாங்கணும்ல, அவங்களுக்கு தெரியும். ஓகே, எப்படி காம்ப்ளிமெண்ட் கொடுப்பேன்ட்டு. ஓகே, சரியா, வர சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். அதே மாதிரி பிளஸ் கூகுள்ல ரிவ்யூ போட்டு காமிச்சாங்கன்னா நான் உடனே அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஓகே ஓகே. ஸோ அது இல்லாம நார்மல் கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர்ஸ் இருக்கா ஏதாச்சும்? இருக்கு ப்ரோ. நார்மல் கஸ்டமர் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன் சப்ளிமெண்ட்ல. அது இல்லாம ப்ரீ ஒர்க் அவுட் நான் இது வரைக்கும் யாருமே தர முடியாத ஓகே அந்த மாதிரி தரேன் நான். ப்ரீ ஒர்க் அவுட்ல ஓகே, இது வரைக்கும் யாருமே கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, அந்த அளவுக்கு நான் தரேன் நான். பிளஸ் ப்ரீ ஒர்க் அவுட்ல மைனஸும் நான் சொல்றேன். ஏன்னா பிளஸ்லாம் கிடையாது அதுல. சரியா, அதுல மைனஸ் சொல்றேன். அது வேணும்னா நீங்க வாங்குங்க. ஓகேவா, இல்லனா வேணாமா? இல்லனா வேண்டாம். ஓகே, இப்போ வந்து பாடி பில்டிங் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்றாங்க. நீங்க நிறைய பேருக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறீங்க. கண்டிப்பா. நீங்களே ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் மெடிசின் இல்லாம பண்ண முடியாது. நீங்க தெளிவாவே சொல்லிட்டீங்க. ஆமா, அதே மாதிரி பாடி பில்டிங் பாத்தீங்கன்னா இப்போ மென்னு மட்டும் இல்ல உமனும் பண்ணிட்டு இருக்காங்க பாடி பில்டிங். கண்டிப்பா. சோ அவங்களும் மெடிசின் கண்டிப்பா எடுப்பாங்க. இப்போ அந்த மெடிசின் எடுக்கிறதுனால மென்னுக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும், உமனுக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும்? அந்த சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் மென்னுக்கே சொல்லிடுறேன் நான். ஓகே, ஓகேவா, அதாவது நீங்க சேஃபா பண்ணினீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா ஃபியூச்சர்ல வராமலாம் இருக்காது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி நீங்க 3 மாசம் ஒரு வாட்டி பிளட் செக்அப் பண்ணினே இருக்கணும். கிட்னி லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிகவரி பண்ணிக்கலாம். ஓகேவா, என்னென்ன சைட் எஃபெக்ட் வரும்னா உங்களுக்கு கிட்னில கிரேட்டின் லெவல் ஜாஸ்தி ஆகும். கிட்னியோட ஃபங்க்ஷன் கம்மியாகும். கம்மியா அப்படின்னா ப்ரோட்டீன், நீங்க எடுக்கிற ப்ரோட்டீனை சாப்பாடுல கம்பல்சரி எல்லாத்துலயும் ப்ரோட்டீன் இருக்கு. அந்த ப்ரோட்டீனை வெளியே தள்ளிடும் யூரின் வழியா. ஓகேவா, ஃபங்க்ஷன் நல்லா இருந்ததுன்னா கிட்னி வந்து ப்ரோட்டீனை உள்ள எடுத்து உங்களுக்கு பிளட்ல தள்ளும். இதுதான் விஷயமே. இதுதான் கிட்னியோட வேலை எப்படி செய்யுதுன்னு பாக்குறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏர் ஃபால் ஆகும். கண்டிப்பா ஆகும். நான் முடி கொட்டும்,
பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி முதுகு பின்னாடி ஒரு பிம்பிள்ஸ் அம்மா போட்ட மாதிரி நிறைய வரும். அதெல்லாம் ஸ்டார்டிங்ல தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே ஓகே. அதை நீங்க பாத்துக்கலாம் நீங்க. சரியா? அதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தி ஆகும் நிப்பிள்ல உங்களுக்கு. அதெல்லாம் நிறைய பாக்கணும் நீங்க. ஓகேவா? அதெல்லாம் பக்காவா கிளியர் பண்ணணும். அப்பப்ப பண்ணிடணும். மெடிசன் நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா காம்படிஷன் முடிஞ்சோடனே சரக்கு கிடைச்சா மெடிசன் போயிடும். இது வரையா? இது வரை நினைச்சிருக்காங்க. அப்படியே மெடிசனா தான் எடுக்கணும். பிசிடி பண்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதே மாதிரி மெடிசனை நீங்க ஒரேடியா ஸ்டாப் பண்ணக்கூடாது. கொஞ்சமா டோசேஜ் நீங்க கம்மி பண்ணினே வாங்க. பிளஸ் பிசிடி சொல்லுவாங்க மாசம் நீங்க ரெடியா ஒரு மாசத்துக்கு சொல்லுவாங்க. அந்த பிசிடி கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா 3 மாசத்துக்கு நீங்க 6 மாசம் ரெடியா வரீங்கன்னா கண்டிப்பா கம்பல்சரி 2 மாசம் பிசிடி பண்ணியே ஆகணும். பண்ணிட்டு ஒரு 3-4 மாசம் நீங்க ரெக்கவரி விடணும். மசிலுக்கு மெடிசன் போடாம நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நார்மலா இருக்கணும். உடனே 2 மாசம் பிசிடி பண்ணிட்டோம் திருப்பி அடுத்த மாசம் நம்ம ரெடி ஆகலாம்னா கண்டிப்பா சைடு எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கு. இப்ப இல்லைன்னா பண்ணக்கூடாது, கன்யூஸா பண்ணக்கூடாது. இப்ப ஒலிம்பியா பாடி பில்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 காம்படிஷன் தான் பண்ணுவாங்க. 6 மாசம் கஷ்டப்படுவாங்க. அந்த ஒரு 2 காம்படிஷன் தான். ஓகேவா? அர்னால்ட் கிளாசிக் ஒன்று பண்ணுவாங்க, அப்புறம் ஒலிம்பியா பண்ணுவாங்க. இது மட்டும் தான், வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற பாடி பில்டர்ஸ் பாத்தீங்கன்னா வாரம் வாரம் என்ன காம்படிஷன் வருது எல்லாமே பண்றது. கண்டினியூஸா 1 இயரா பண்ணிட்டு இருக்காங்க. மெடிசன்லயே இருக்காங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. நாளைக்கு கண்டிப்பா 100% அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. 100% இருக்கு. ஆனா வெளியே யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. எனக்கு சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு யாரும் வெளியே சொல்லிக்கவே மாட்டாங்க. இதுதான் விஷயம். இப்ப நானே இப்ப மெடிசன் எடுத்தாக்கணும் 3 மாசம் ஒரு வாட்டி நான் கிட்னி லிவர் ஃபங்க்ஷன் செக் பண்ணி தான் இருக்கேன். ஓகேவா? ஏன்னா அப்ப காட்டும் ஏதாவது டேமேஜ் ஆகிற மாதிரி கிட்ட இருந்ததுன்னா டாக்டர் போய் சொன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரிகவரி மெடிசன் கொடுப்பாங்க. அதை நம்ம அப்பப்போ சரி பண்ணிக்கலாம். ஓகே. இது எந்த அளவுக்கு நம்ம சேஃபா பண்ணலாம்? சேஃபா அந்த மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா? எந்த அளவுக்கு சேஃபா நம்ம எடுத்துக்கலாம்? ஜி, நம்ம பாடிக்கு என்ன மெடிசன் சூட் ஆகுமோ அதை கரெக்டா நம்ம போடணும். சரி. ஒரு மெடிசனும் ஒரு பவர் இருக்கு. இப்போ சில மெடிசனும் பாத்தீங்கன்னா 12 hours, சில மெடிசன் 4 hours, சில மெடிசன் வந்து 48 hours நம்ம உடம்புல இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி உள்ள போடணும். அப்படிலாம் கிடையாது. ரெகுலரா நான் நிறைய பேர் என்ன பண்றாங்களா, சரி போடும் அப்படியே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுனே இருக்காங்க. சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி மெடிசன் எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. டெய்லி போட்டுனே இருப்பாங்க. அது என்ன ப்ராசஸ், அது பவர் எத்தனை நாள் இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி அது பவர் முடிஞ்சோன்னு அடுத்த அந்த மெடிசன் போடணும். பவர் இருக்க போதே இன்னொன்னு ஒரு பவரை போடுறது இன்னும் கொஞ்சம் நல்ல இதாகும் சொல்லிட்டு போடுறது. ஓகே. போட்டி தான். ஓகே, நம்ம அவரை பீட் பண்ணணும், நம்ம அவரோட நம்ம டாப்ல வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது போட்டி கண்டிப்பா நடக்கும். ஓகே. இப்போ இந்த மெடிசன் போறது பாத்தீங்கன்னா இப்போ காம்படிஷன் ரெடி ஆகுறாங்கல்ல, ஆமா, ஸ்டார்டிங்ல இருந்தே போடணுமா இல்ல நம்ம அந்த ஸ்டேஜ் ஏறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போடணுமா? எப்படி அது? அதாவது 90 நாள் 100 நாள் டைம் இருக்கும். அந்த ஸ்டார்டிங் டே 1ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா? 1ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த டே 100ல கொஞ்சம் இதுவாகணும். ஓகே ஓகே. போட்ட ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு வாரம் முன்னாடி போட்டோம்னா அதெல்லாம் செட் ஆகாது. ஆமா, ஓகேவா? அது மாஸ்டர் நல்லா மாஸ்டர் பார்த்து நீங்க ரெடி ஆகுங்க. அதே மாதிரி உமன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய சைட் எஃபெக்ட் எதுன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் ஸ்டாப் ஆயிடும். ஆமா. பிளஸ் வந்து அவங்களுக்கு தாடி மீசெல்லாம் வளரும். ஈஸ்ட்ரோஜன் ஸ்டாப் பண்ணிட்டு டெஸ்டோஸ்டெரான் growth ஆகுது. அது growth ஆக சொல்ல அவங்களுக்கு தாடி மீசை பீரியட் ஸ்டாப் ஆகும். நிறைய ஃபால்ட் இருக்கு அவங்களுக்கு. அதெல்லாம் தாண்டி தான் அவங்க சாதிக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா நிறைய பேர் அவங்களை ட்ரோல் பண்றீங்க. ஏன் உங்க கட்ஸ் இல்ல, ஏன் இல்லன்னா இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரோல் பண்றவங்க நீ மெடிசன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான ஃபீச்சருக்கான பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ ட்ரோல் பண்ணுங்க. இதுதான் ப்ரோ. அவங்க பயங்கரம் மென்னாவது பரவாயில்ல சமாளிச்சுப்பாங்க. ஆனா உமன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது அவங்களால. இதெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு அந்த மேரேஜ் லைஃப் அதெல்லாம் அடி வாங்கும்ல நல்லா. கண்டிப்பா ப்ரோ. ஆனா சிலவங்க வந்து அதுதான் லைஃப்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுவும் ஒரு லைஃப் தானே ப்ரோ. கண்டிப்பா ஒரு கோல் இருக்கும்ல எல்லாருக்குமே. ஒரு கோல், ரிஸ்க் எடுக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் எடுக்கலனா அது நம்ம சக்சஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா ப்ரோ. நம்ம ரோட்ல வண்டி ஓட்டின்னு போறோம். ஆமா, கண்டிப்பா வண்டியில யாராவது உள்ளதான் செய்யறாங்க. அதுவும் வண்டி ஓட்டாமலே இருக்கணும். அதனால சேஃபா பண்ணணும். சேஃபா பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்ல. பண்றதே கரெக்டா பண்ணனும்னா கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்காது ப்ரோ. அது மட்டும் பாத்துக்கோ ப்ரோ. ஜிப்பான் 3 kg இது மாஸ் கெய்னர் இது. ஓகேவா? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2100 ப்ரோ. 2100. ஆமா, ஏன்னா இப்ப எல்லாமே ரா மெட்டீரியல் ரேட் ஏறிச்சு. அதனால ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. இதுவே நீங்க 5 kg எடுத்தீங்கன்னா 3200 ப்ரோ. ஓகே. 5 kg 3200. நீங்க நேர்ல வாங்க, நாங்க இன்னும் கம்மி பண்றோம். ஓகே. அதே மாதிரி GNC 3 kg 2000 தான். 2000. ஓகேவா? இது இந்தியன் ப்ராடக்ட். இது உண்மையில நல்லா இருக்கு. லேப் டெஸ்ட் எல்லாமே செக் பண்ணி தான் வராங்க. ஓகேவா? உண்மையில நல்ல ரிசல்ட் இது. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 2000 தான். 3 kg 2000 தான். அவ்வளவுதான். வெறும் 2000 ரூபாய் தான். 2000 ரூபாய். ஆமா. 3 kg. ஆமா, 3 kg மாஸ் கெய்னர். மாஸ் கெய்னர் 5 kg 4700 ப்ரோ. 4700. நெக்ஸ்ட் பேட்ச் ரேட் ஏத்துறாங்க. ஏத்தும் போது ரேட் ஏறும். நான் சொல்றேன், அது இன்ஃபார்ம் பண்றேன். இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் 47. ஓகே. கெவின் லவரான் கோல்ட் லீன் மாஸ் இது 6 kg வரும். அது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5500. ஓகே. பிளஸ் உங்களுக்கு கிரேட்டின் இல்லனா ப்ரீ ஒர்க் ஃப்ரீயா கொடுத்துறாங்க. ஓகே. அனபாலிக் மாஸ் கெய்னர்
7 kg வரும் இது. ஓகே. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு 6000 கொடுத்திருந்தேன். இப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 6300 தரேன். இது கிரேட்டின் இல்லனா ப்ரீ ஒர்க் அவுட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஓகே. மறக்காம கேட்டு வாங்கிக்கோங்க. இது மாதிரி லேபர்டா மாஸ் கெய்னர் 5 kg. ஓகே. நிறைய பேர் வந்து 5000, 5900, 4900 அப்புறம் ஷேக்கர் இதெல்லாம் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எதுவும் ஃப்ரீ கிடையாது. நல்ல ஆஃபர் பிரைஸ் தரேன் நான். இது வெறும் 4200. 4200. ஓ சூப்பர். ஓகே ப்ரோ, ரொம்ப நல்ல பிரைஸ். ஆமா சேம் இதுவும் தான். நிறைய பேர் 49 வித்துன்னு இருக்காங்க. ஓகே. இதுவும் சரி 4200. ஓகே. ஓகே ப்ரோ. அதே மாதிரி ஃப்ரீ கிளாப் நல்ல குவாலிட்டியா ஏத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாஸ் கெய்னர் எடுங்க. 3 kg அத்லீட்ஸ், ரன்னர் உங்களாம் எடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது பிரைஸ் நேர்ல வாங்க, உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். யூஎஸ் ப்ராடக்ட் இது. ஓகே. இந்தியன் மேனுஃபேக்சரிங் கிடையாது, டைரக்டா யூஎஸ்ல இருந்து வருது. ஓகே. ஆன் 3 kg 3100. லாஸ்ட் டைம் 3000 கொடுத்திருந்தேன். இந்த வாட்டி 100 ரூபாய் ஏறி இருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து பிரைஸ் லிஸ்ட் பிரைஸ் ஏறிச்சுன்னா எம்ஆர்பி ஏறிச்சுன்னா இதுவும் ஏறும். இப்போதைக்கு 3100 தரம். ஓகே. நேர்ல வாங்க, இன்னும் நான் கம்மி பண்ணி கொண்டு தரேன். மசுல் பிளேசர் டபுள் எக்ஸல் மாஸ் கெய்னர் நல்லா இருக்கு. இது ஒரு ஆஃபர், பெஸ்ட் ஆஃபர் தரேன். 2750 தரேன். 2750. ஆமா, வந்த பிரைஸ் நான் தரேன். மாதிரி அமெரிக்கன் மாஸ் கெய்னர், அனபாலிக் மாஸ் கெய்னர் சூப்பரா இருக்கு ரிசல்ட். இது ஓகே. 6 kg இது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4300. ஓகே. 4300. 300. ஓகேவா? இது காம்ப்ளிமெண்டா இதுக்கு ஷேக்கர் மட்டும் நான் தரேன். ஓகே. இந்த இது ஓகே ப்ரோ. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ ஜிம் பாத்தீங்கன்னா வீக்லி உங்களுக்கு புது ஜிம் ஓபன் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மந்த்லி நிறைய ஜிம் க்ளோஸும் பண்றாங்க. கண்டிப்பா. அது எப்படி ப்ரோ அது மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா? ஏன்னா நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, அதனால தான் இந்த கேள்வி கேட்கறேன். ஓகே ப்ரோ. அதே மாதிரி ஜிம் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு இதுல இருப்பாங்க. அவங்களுக்கும் உங்க இது ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுங்க. கண்டிப்பா ப்ரோ. அதாவது நிறைய பேர் ஜிம் ஓபன் பண்ற காரணம் என்னன்னா, சரி ஓகே நம்ம அதிகமா சம்பாதிக்கலாம் இதுல, சரி கிளைண்ட் அது மாதிரி தேடி வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி க்ளோஸ் பண்ற காரணம் என்ன பாத்தீங்கன்னா, மெயின்டைன் பண்ண முடியல அவங்களால. ஏன்னா வாடகை ஜாஸ்தி, கரண்ட் பில் ஜாஸ்தி. மெயினா இதுல வந்து கரண்ட் பில் தான் ப்ரோ எக்கச்சக்கமா போகும், அதிகமா வரும். ஆமா, ஏசி எல்லாம் போட்டாங்கன்னா அவ்வளவுதான், எதுவுமே பண்ண முடியாது. கைக்கு வந்து மாசம் கரண்ட் பில் ஏசி போட்டாலே 2 ல இருந்து 3 லட்சம் ரூபாய்க்கு வரும். அவ்வளவு வரும் வாடகை. ஆமா, அந்த அந்த கரண்ட் பில் அவ்வளவுதுன்னா வாடகை வந்து பாத்துங்க 2 லட்சம் ரூபாய் இருக்கும். நீ போனாலும் ஜிம் ஓபன் பண்ணாலும் ஓபன் பண்ணாட்டியும் 5 லட்சம் ரூபாய் நீ வச்சே ஆகணும் மந்த்லி. இதுல வேற போட்டா போட்டி. நீ இந்த ஆஃபர் கொடுத்தியா, இந்த மாசம் 10,000 கொடுத்தியா, 1 இயர் 10,000, நான் 9,000 கொடுக்குறேன். நீ 9,000 கொடுக்குறியா, நான் 8,000 தரேன். நீ 8,000 கொடுக்குறியா, நான் 7,000 தரேன். அப்படி இருக்கும் போது சரி, அந்த மாசத்துக்கு ஒரு 100 பேர் சேர்ந்துட்டாங்க, ஓகேப்பா. அடுத்த மாசம் ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிம்ல இவ்வளவு கூட்டம் வராங்க, பார்த்தா என்ன இவ்வளவு கூட்டம் இருக்கு, நம்ம ஜிம்ல பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அடுத்த ஜிம்முக்கு ஜம்ப் போவாங்க. ஓகே, ஒரு ஃப்ரீடம் இருக்காது. ஓகே. நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில ஜிம்ல வந்து ஏசி ஆஃப் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா அது வேற தொல்லை இருக்கும். ஆமா. பிளஸ் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சரியா பண்ண மாட்டாங்க, இது வேற இருக்கு. பிளஸ் சில ஜிம்ல வந்து மாஸ்டர்ஸே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த இன்கம் வரல உள்ள, அதனால என்ன பண்றாங்க, வேற ஒர்க் போயிடுவாங்க வெளியே, அவங்க ஜிம் ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. இதனாலதான் நிறைய பேர் இது பண்றது ஜிம். மெயினா வந்து வாடகை கரண்ட் பில் தான் ப்ரோ இன்னைக்கு இருக்க சூழ்நிலை. அதாவது இப்ப மந்த்லி பாத்தீங்கன்னா ஒரு 5,000 நீங்க கட்டினாதான் ஜிம் நீங்க ரன் பண்ண முடியும், ஒரு பர்சன் மாசத்துக்கு. ஓகே. ஆனா நீங்க 1 இயர் 10,000 ரூபாய் கட்டிட்டா அப்ப பாத்துங்க மாசம் 800 ரூபாய் கொடுக்குறீங்க ஏசி போட்ட ஜிம்முக்கு. நம்ம வீட்டுல அவ்வளவு நேரம் ஏசி ஓட விட்டாலே ஒரு நாளைக்கு 800 துண்டா வந்துடும். ஓகே. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஜிம்ல. அதனால பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணும் ஓபன் பண்ணும்போது. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஜிம் சப்ளிமெண்ட் ஷாப்பும் அதே மாதிரி தான் ப்ரோ. கண்டிப்பா ஓபன் பண்றாங்க, அதே மாதிரி க்ளோஸும் பண்றாங்க. சில பேர் தான் ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்க. சோ இதுக்கு என்ன காரணம், அதுவும் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. சப்ளிமெண்ட்ல நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க 500 ரூபாய் போட்டா 1000 ரூபாய் எடுக்கலாம், அதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது ஃபேக் சப்ளிமெண்ட். சரியா? ஆனா ஜென்யூனா நம்ம பிராண்டடா கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா, உங்க 1000 ரூபாய் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதுல மிஞ்சி போனா 50 ரூபாய் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஓ, 50 ரூபாய் கிடைச்சாலே பெரிய விஷயம். ஓகே. பாத்துங்க, அப்ப 10,000 ஒரு பொருள் வைக்கிறோம்னா அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் வரும் பாத்துக்கோங்க. ஓகே. ஆனா அத வந்து டேலண்டா பண்ணணும். சரியா? இந்த ப்ராடக்ட்ல நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும், இதை வச்சு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கணும். ஆனா யாருமே அதை நினைக்க மாட்டாங்க. வராங்க ஒரு அதுவும் நினைச்சுக்கிறாங்க நம்ம 10 லட்சம் தான் போதும் அப்படின்னு. ஆனா இது ஒரு கடல் மாதிரி. இது போட 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 பத்தவே பத்தாது, அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே. சரியா? அதனால சின்னதா இருக்கும், ஆமா, இறங்கி பார்த்தாதான் தெரியும். நானே ஸ்டார்டிங் வந்து ஐயோ நான் இறங்கிட்டோமே, அது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு. ஆனா சரி, போட்டா போட்டியில நம்மளும் ஒரு ஆள் ஆகணும், எப்படி பாடி பில்டிங்ல ஒரு ஆள் ஆகணுமா. ஆமா, அதனால தனியாவே தெரியுது. ஆமா, அதனால போட்டா போட்டினால இப்ப நான் விடக்கூடாது, இதுல ஏதாவது சாதிச்சுதான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமா பண்றேன். நானு யோசிச்சது எந்த பொருளும் என்கிட்ட சேல் ஆகாம இருக்கவே இருக்காது ப்ரோ. எதுவுமே நான் வந்து ஷார்ட் எக்ஸ்பிரி விற்க மாட்டேன், கிளியரன்ஸ் சேல் போட மாட்டேன். சரியா? காம்போல இது வாங்கினா 4 ஐட்டம் ஃப்ரீ, 4 ஐட்டம் வாங்கினா 8 ஐட்டம் ஃப்ரீ எல்லாம் போட மாட்டேன். சரி, அந்த பிராண்டுக்கு அந்த பிராண்ட் ஃப்ரீ தரும். ஓகே. ஓகேவா? இதுதான் ப்ரோ. ஓகே. அப்புறமா இப்போ இந்தியன் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா ரேட் வந்து உங்களுக்கு கம்மி ஆகுது ப்ரோ. ஆமா. அதே மாதிரி இம்போர்ட்டட்ல பாத்தீங்கன்னா அத பிராண்டட் ரேட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ஆமா.
அது என்ன கதை எனக்கு புரியல, அது கொஞ்சம் சொல்லுங்க. ப்ரோ இம்போர்ட்டட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டா அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க ப்ரோ. எப்பவுமே அவங்க பேர் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே நல்ல குவாலிட்டியான புரோட்டீன் கொண்டு வருவாங்க. உள்ள மெட்டீரியல் ஆமா மெட்டீரியல் எல்லாம் கரெக்டான யூஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. ஓகே ஆனா இந்தியன்ல பாத்தீங்கன்னா இந்தியன் சொல்லுவாங்க, ஆனா கேட்டா யூஎஸ் ப்ராடக்ட் இது, ஓகே ஆனா இந்தியன் மேனுஃபேக்சர் அப்படி பண்ணுவாங்க. இதுல பிராண்டட் இருக்கு, நம்ம இம்போர்ட்டடே இந்தியன் மேனுஃபேக்சரிங் தான் வருது. ஓகே ஆனா பேர் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் தான் வரும், மேட் இன் இந்தியா தான் உள்ள போட்டிருப்பாங்க. ஓகே ஓகேவா? அதே மாதிரி இந்தியன் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அன்குவாலிட்டியா ரொம்ப கொண்டு வராங்க. அன்குவாலிட்டி ஆமா ஓகே ஓகே. 1 கிலோ வந்து 1000 ரூபாய், 1 கிலோ 1500 ரூபாய், இந்த மாதிரி எல்லாம் விக்கிறாங்க. ஓகே ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த சும்மா நார்மலா சொல்றேன், ஆன் எடுத்துக்கோங்க. சரி நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2200 கொடுத்துன்னு இருக்கேன். சரியா? ம். இதுவே நெக்ஸ்ட் பேட்ச் வருது, இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 2400 ரூபாய், இது 2200 ரூபாய் கொடுத்துன்னு இருக்கேன். ஓகே இப்ப ரேட் ஏத்திட்டாங்க. இப்ப அடுத்த பேட்ச் பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. சரியா? அது பாத்தீங்கன்னா 3000 ரூபாய். ஓ 3000 ரூபாய் அது. ஆ. ஏன்னா ரா மெட்டீரியல் வந்து டிமாண்ட் ஆயிடுச்சான். ஓகே டிமாண்ட் ஆகும்போது ரேட் ஏறுது. ஓகேவா? இப்ப அடுத்த இதே நான் 2200 ரூபா வந்து 3 பீஸ் தான் இருக்கு. அந்த 3 பீஸ் காலி ஆயிடுச்சுன்னா அடுத்த பீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 2400 ரூபா நான் விற்கணும். ஓகே பாத்துங்க எப்படி ஏறுது பாருங்க. நான் 200 ரூபா 300 ரூபா ஏறிச்சு. ஓகே இதுதான் மெட்டீரியல், இதுதான் இம்போர்ட்டடுக்கான ஒரு கெத்து. ஆனா இந்தியன் அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. 2 கிலோ ஆனா யூஎஸ் ப்ராடக்ட்ன்றாங்க. ஆனா 2 கிலோ பார்த்தா 3000 சொல்றாங்க, 3500 ரூபான்றாங்க. அது என்ன ஒரு கணக்கே தெரியல. மக்கள் சாப்பிடுற பொருள். சரியா? அது நம்ம தரமா கொடுப்போம். நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்மள பாவம் சும்மா விடாது. ஓகே அது யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம போட்ட காசை எடுக்கணும்ப்பா, லாபம் சம்பாதிச்சு பாய்களை போட்டு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி செலவு எக்கச்சக்க செலவு வந்துடும். அது தெரிய மாட்டேன் யாருக்குமே. சாப்பிடுற பொருளை தரமா கொடுக்கணும், அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். என் கடையில இருக்கிறது எல்லாமே ஜென்யூன் ப்ராடக்ட், ரிசல்ட் கொடுக்குற ப்ராடக்ட். எதுவுமே இது ரிசல்ட் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவங்க கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி டிசிப்ளினா இருந்தாங்கன்னா 100% ரிசல்ட் இருக்கும். நிறைய பேர் வே ப்ரோட்டீன்லயே நல்லா மசூல் பில்ட் பண்ணிருக்காங்க. வே ப்ரோட்டீன்ல ஆமா ஓகே. எல்லாம் டாக்டர்ஸ், இன்ஜினியர், ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க சொன்னதை வாங்கிட்டு போனாங்க 100% ரிசல்ட் சூப்பருங்க. இதே ப்ராடக்ட் எடுக்கவா இல்ல வேற ஏதாவது ப்ராடக்ட் எடுக்கவான்னு கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கொடுப்பேன். இது கொஞ்சம் இதை ட்ரை பண்ணி பாருங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்கு, மெயின்டைன் ஆகும். ஏன்னா ஒரே ப்ராடக்ட் எடுக்கக்கூடாது, எப்பவுமே கொஞ்சம் மாத்தி எடுங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் ப்ரோ இந்தியனுக்கும் யூஎஸ்க்கும் ப்ராடக்ட்டும். எப்பவுமே அந்த யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க, தரத்தை கம்மி பண்ணவே மாட்டாங்க. ஆனா இந்தியன் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரேட் ஏறணும்னா தரத்தை கம்மி பண்ணிடுவாங்க. இதுதான் விஷயம். ஒரு புது ப்ராடக்ட் வந்துருக்கு ப்ரோ இந்தியன். சரி ஓகேவா? போன் அத்லீட் உண்மையிலேயே வே வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. இது வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க சாம்பிள் நான் தரேன். ஓகே. அதே மாதிரி இனிமேல் போக போக பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட் நான் சாம்பிள் தரேன். ஓகே. நீங்க குடிச்சு பார்த்துட்டே நீங்க எடுத்துன்னு போலாம் ப்ராடக்ட். ஓகே. அந்த அளவுக்கு பண்ண போறேன் நான். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்துடும் எனக்கு. இப்போதைக்கு 1-2 நான் ஒரு 4-5 ப்ராடக்ட் சாம்பிள் இருக்கு. நீங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க ப்ராடக்ட் நீங்க எடுத்துன்னு போலாம். சரியா? இன்னும் ஃபியூச்சர்ல எல்லா ப்ராடக்ட் என்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அது சாம்பிள் இல்லாம இருக்காது. கம்பல்சரி சாம்பிள் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்துன்னு போலாம். ஓகே. அந்த மாதிரி கொண்டு வர போறேன் நான். ஓகேவா? போன் அத்லீட் இது பாத்தீங்கன்னா 2 kg வரும், பிளஸ் சுகர் ஃப்ரீ. ஆமா, சுகர் பேஷண்ட் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் டைம்லாம் ப்ரே எல்லாம் சேல் பண்ணியிருந்தேன், ஜிஎன்சி, QNT, அதுக்கெல்லாம் பதில் நீங்க இதை எடுத்துக்கலாம். உண்மையிலேயே குவாலிட்டி செம்மையா இருக்கு, இம்போர்ட்டட் ரேஞ்சில் இருக்கு. இது எடுத்து உள்ள இருக்க மெட்டீரியல் இம்போர்ட்டட் தான், ஆனா இந்தியன் மேனுஃபேக்சரிங். இது ஓகே. நல்ல பெஸ்ட் பிரைஸ் தராங்க. இது 4க்கும் கம்மியா நான் தரேன். ஓகே சரியா? 4க்கும் கம்மியா நான் தரேன் நான். பிளஸ் ஷேக்கர் ஃப்ரீயா கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபுல்லி டோசன் கம்பெனி இது. இதோட பியூர் வே, இதுவும் அல்டிமேட்டா இருக்கு. ஐசோ பேஸ் பண்ணி வருது இது. ஓகேவா? இதுவும் நல்ல ப்ரோட்டீன். இது 24 கிராம் ஒரு ஸ்கூப் இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3750 கொடுக்குறேன். ஓகே. 3750 தரேன். 2 kg உண்மையில அல்டிமேட்டா இருக்கு. இதுக்கும் சாம்பிள் இருக்கு, நான் சாம்பிள் கூட நீங்க சாம்பிள் ஓகே பண்ணிட்டு கூட நீங்க குடிச்சு பார்க்கலாம். ஓகே. பயோவே இதுவும் நான் தெரியும் உங்களுக்கு. ஓகே. இது நேச்சுரல் கவ் மில்க்ல இருந்து எடுக்கிறது இது. ஓகேவா? கிராஸ் ஆங்க இதுல இருந்து எடுப்பாங்க. ஓகே. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4200 பிளஸ் சிலாஜிட் ஃப்ரீயா வந்துரும். சிலாஜிட் மசில் பிளேசர்ல. ஓகேவா? பயோ சயின்ஸ் சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இது பியூர் வேயா கொடுக்குறாங்க இதுல. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4200. எப்பவுமே ஸ்டாண்டர்ட் கம்பெனி. ஓகே. இது அச்சுக்கு ஆள் கிடையாது. ஓகேவா? பிளஸ் கிரேட்டினோட தராங்க 6600. இதுவும் நெக்ஸ்ட் டைம் அடுத்த இதுல பேட்ச்ல பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க, அதனால பிரைஸ் தான். உங்களுக்கு கிரேட்டின் வேணாம்னா நீங்க 6400 எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. சிந்தா 6 இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5500 தரேன் நான். நேர்ல வாங்க, உங்களுக்கு நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா ரேட் இது வந்து கம்மி பண்ணி சொல்லக்கூடாது. சொன்னாங்கன்னா என்னோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க, எனக்கு ப்ராடக்ட் கொடுக்க மாட்டான். நீங்க நேர்ல வாங்க, நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணுறேன். கெவின் லெவ்ரான் கோல்டு இதுவும் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இம்போர்ட்டட் இது, யூஎஸ் ப்ராடக்ட் இது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4700 கொடுக்குறேன். அதே கெவின் லெவ்ரான்ல லெவ்ரான் வே இது. ஓகேவா? இது இந்தியன் மேனுஃபேக்சரிங் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டைம் இம்போர்ட்டட் ஆயிருந்து. ஓகே. இப்போ இந்தியன் மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு 48 தரேன் நான். ஓகே. பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 48 கொடுக்குறோம். ஓகே. சூப்பர் வே அல்டிமேட்டா இருக்கு. நிறைய என்கிட்ட மூவ் ஆகுது பாத்தீங்கன்னா சூப்பர் வே தான். ஓகே. ஓகே. இதுன்னு கிடையாது, எல்லாமே மூவ் ஆகுது. இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்கான சொல்றாங்களா டாக்டர்ஸ் இவங்களாம் ஆன் எடுக்கும்போது இதை எடுத்துக்கிறாங்க. ஓகே. நல்ல பட்ஜெட்குள்ள இருக்கு. ஆனோட ரொம்ப கம்மியா தரீங்க, நல்லா இருக்கு. ஆனோட சூப்பரா சொல்லி நிறைய பேர் என்னோட கிளைண்ட்டுக்கு, பிடி கிளைண்ட்டுக்கு எல்லாமே
இதுதான் கொடுக்குறேன் நான். Okay. உண்மையில நல்லா இருக்கு, நேர்ல வாங்க, உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். சரி. சரியா? பிளஸ் ஷேக்கர் ஃப்ரீயா வரும் இதோட. நைட்ரோவே ஃபேட் லாஸ், மசில் மட்டும் கெயின் பண்ணோம், ஓகே, லீன் மசில் நல்லா கெயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நைட்ரோவே எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுல கிரேட்டின் இதெல்லாம் நிறைய ஆட் ஆயிருக்கு. இதுல நான் நேர்ல வந்தீங்கன்னா சொல்லுவேன் நான் இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு. ஓகேவா? ஓகே, இதுவும் நல்ல பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரோம். அதே மாதிரி மசூல் டெக்ல நைட்ரோடெக் வே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4600. அமெரிக்கன் வே ஓகேவா? ஓகே, இது வந்து எல்லார்கிட்டயும் வந்துருச்சு இது. ஓகேவா? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4450 தரேன். ஓகே, 4450 நான் தரேன். சரியா? ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1500 ரூபாய் ஃபேட் பர்னர் வந்து தரேன். ஓகே, ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஒரு 500 கொடுத்தீங்கன்னா 1500 ரூபாய் தனியா நான் விற்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஃபேட் பர்னர் நான் கொடுத்துறேன். சரி, ப்ரோ ஃபேஸ் ஏற்கனவே சொல்லியிருப்போம் உங்ககிட்ட நான். இது வந்து பாடி பில்டர்ஸ், பிசிக் பண்றவங்க, அத்லீட்ஸ் இவங்களாம் எடுக்கலாம். இது லைட்டா டோபர்னு சொல்லியிருக்கேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன் பெஸ்ட் பிரைஸா தரேன். 3600. நேர்ல வாங்க, இன்னும் கொஞ்சம் நான் கம்மி பண்ணி தரேன். நைட்ரோடெக் ரிப்போர்ட் நல்ல லீன் மாஸ் கெயின் பண்றது நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஃபேட் லாஸும் ஆகுது. இது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5200 தரேன். ஓகே, 5200 ஆஃபர் இது. ஓகே, அந்த மாதிரி QNT. ஓகே, இது உண்மையிலேயே ஃப்ரெஷ் ஸ்டாக். இது மேனுஃபேக்சரிங் பாருங்க, எந்த மாசம் தெரியும், போன மாசம் தான் பண்ணிருக்காங்க. ஓகே, தெரியுதா? ஆகஸ்ட். ஓகேவா? இதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டைம் 4000 கொடுத்திருந்தேன் நான். இப்போ 4200 பிளஸ் 100 கிராம் கிரேட்டின் ஃப்ரீயா தரேன் உங்களுக்கு. ஓகே, இது கிரேட்டின். ஆமா, வித் கிரேட்டினோட ஃப்ரீயா தரேன். ஃப்ரெஷ் ஸ்டாக். இது ஃப்ரெஷ் ஸ்டாக் இந்த டேக் வரும். ஓகே, அது பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பார் கோடும் வரும். ஓகே ஓகே ஓகே. அது மாதிரி ஆன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. 2200 3 பீஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் மேல வாங்குறவங்களுக்கு 2400 வரும். ஓகே, ஏன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2400 MRP, அதோட MRP பாத்தீங்கன்னா 3000 வரும். 3000. ஓகே, அதெல்லாம் பாத்துக்கோங்க. GNC 2200 1 kg. QNT அதே மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போதைக்கு இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா 1 kg இது 1 kg 2200 தான் தரேன். ஓகே, GNC வே 4000 இது. ஓகே, இதோட சேர்த்து சிலாஜித் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஆன் 4 kg பக்கெட் இது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10500 தரேன். ஓகே, ஓகேவா? அதே மாதிரி ஐசோபியோர் இது 8800. ஓகே, உங்களுக்கு ரேட்டின் வேணாம்னா 8000 எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே, சரியா? அது மாதிரி மயோஜெனெடிக், ஐசோஜெனெடிக். ஓகே, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 தரேன் ஆஃபர்ல. எப்பவுமே 5500, இப்போ 5000 தரேன். ஓகே, அதே மாதிரி ஐசோவே ஃப்ரீ கிளப்ல நீங்க நேர்ல வாங்க, பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். சரி, ஓகேவா? அதே மாதிரி கெவின்ல வர ஐசோ வே இது. ஓகே, ஓகேவா? இதுவும் நல்லா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 62 பண்ணி தரேன் ப்ரோ. 6200. ஆமா, 200. இது அமெரிக்கனோட ஐசோலேட் இது. ஓகே, ஓகேவா? பெஸ்ட் பிரைஸ் வந்து 5450. ஓகே, 5450. ஆமா, 5450. ஓகே, பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு நான். போன் அத்லீட். ஓகே, நல்ல ப்ராடக்ட் இது. இருக்கிறதுலே ஐசோலேட்ல ரொம்ப கம்மியான பிரைஸ்ல தரேன் உங்களுக்கு நான். ஓகே, பிளஸ் மல்டி விட்டமின் வரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5100. ஓகே, 5100. ஓகேவா? நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. இது ஒரு தடவை எடுத்தீங்கன்னா திருப்பி தான் எடுப்பீங்க. ஓகே, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இது ப்ரீ கோட்ல நான் பெஸ்ட் ஆஃபர் தரேன் நான். இது வரைக்கும் யாருமே தர முடியாத பிரைஸ் ப்ரீ கோட்ல நான் தரேன். ஓகேவா? மொத்தம் என்கிட்ட ஒரு 6 வெரைட்டிஸ் இருக்கு. 6 வெரைட்டில உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். ஏன்னா ப்ரீ கோட்ல எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு அடிஷன் அது. ஓகே, ஓகேவா? எப்படி நம்ம டீ, காஃபி, தம் பார்க்கலாம் அப்படி ஒரு அடிஷனா போறோமோ அதே மாதிரி தான் இதுவும். இது ஒரு அடிஷனா ஜிம்முக்கு போனா இதை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட். இது இல்லைன்னா ஜிம்முக்கு போக கூடாது. அது இல்லாம இது ரொம்ப மோசமான ப்ராடக்ட். இது நான் கையில வச்சிருக்கிறது வந்து பிளட் லாக் வந்து ரொம்ப மோசமான ப்ராடக்ட். ஓகே, ஆக்சுவலி நான் விற்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டு வராங்க, இதை கேட்டு வராங்க. அதனால அவங்க சொல்லி தான் தரேன் நான். ஓகே, ரொம்ப மோசமான ப்ரீ ஒர்க் அவுட் இது. இது எப்படின்னா வேற ஏதாவது பரவாயில்ல, கஃபீன் கொஞ்சம் கம்மி. அது இதுல அதிகமா, இதுல பயங்கரம் அதிகம். இந்த டர்மின் யூஸ் பண்றாங்க தெரியுமா? ஆமா, அதோட கெமிக்கல் இதுல இருக்கு. ஓ, ஓகேவா? ஓகே, டர்மினும் இதுவும் ஈக்குவலா? டர்மினும் இதுவும் ஈக்குவல். ஓகே, அந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்கும் இது. இதனால கார்டியோ அரெஸ்ட் கூட வரதுக்கு ரொம்ப சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, அது நீங்க கஸ்டமர் சொல்லியே தான் தரேன் நான். கார்டியோ அரெஸ்ட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டு தான் நான் பேசுறேன். நான் சும்மா பேச மாட்டேன் நான். சரியா? அதனால நீங்க இவ்வளவு விவரமா சொல்லி கூட வாங்குறாங்களா? சொல்லி கூட வாங்குறாங்க ப்ரோ. நான் என்ன பண்றது? ஓகேவா? நான் அதனால கொஞ்சம் பார்த்து எடுங்க. நான் அதே மாதிரி பிரைஸ் பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ் நான் தரேன். வெறும் 1650 வந்த பிரைஸ் நான் தரேன். 1650? ஆமா, வெளியே 2000 1900 வித்துன்னு இருக்காங்க. ஓகே, இது நான் வெறும் என்கிட்ட வந்து 1650 தான். ஓகே, 100% ஒரிஜினல். நீங்க ஸ்கேன் பண்ணி வாங்கிட்டு போகலாம். சரி, ஏன் இவ்வளவு சீப்பா தரேன்னு டூப்ளிகேட் நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு இது எடுக்காதீங்க சொல்றதுதான். அதுக்குதான். சரியா? தயவு செஞ்சு இந்த ப்ராடக்ட் எடுக்காதீங்க. ஓகே, அது மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி சைக்கோம் ப்ரோ, இது வரைக்கும் யாருமே தர முடியாத பிரைஸ் ப்ரோ. 1650 ப்ரோ. 1650. ஆமா, ஓகேவா? ஓகே, அதே மாதிரி கேஸ்பரி ப்ரோ, சூப்பர் பம்ப் இது. ஓகே, இதுவும் சேம் அந்த பிளட் லாக் மாதிரி தான், ஆனா கொஞ்சம் கம்மி. ஓகே, கம்மி. இதுவும் சொல்றேன், ஆனா மூளை ஒரு மாதிரியா வந்து நான் நான் சைக்கோட்டிக்கோட பயங்கரமா இருக்கு நான் இது அப்படின்றாங்க. ஓகேவா? இதுவும் சரி 1300 தரேன். ஓகே, 1300 தரேன். நல்லா இருக்கு ப்ராடக்ட் இது. எடுங்க. அது மாதிரி இம்போர்ட்டட் நம்ம ஜெயில் பிரேக்கர் இருக்கு.
ஜெயில் பேக்கர் வாங்க நேரில் வாங்க நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். இது இம்போர்ட்டட் யூஎஸ் ப்ராடக்ட். ஓகேவா 2000 மேல தான் இது. அதனால பெஸ்ட் பிரைஸ் நான் பண்ணி தரேன் வாங்க. பிளஸ் ஷேக்கர் ஃப்ரீயா வந்துடும். இது எடுத்தவே ஷேக்கரா? ஆமா, ஷேக்கர் ஃப்ரீயா வந்துடும். அதே மாதிரி ஐடியில் நம்ம கிட்ட ஐடம் எக்ஸ்ட்ரீம்ல 3 ஃபிளேவர் இருக்கு. அதே மாதிரி இதுவும் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1650. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் 1800 வித்திருந்தேன். ஓகேவா, இப்போ 1650 தரேன். ஏன்னா ப்ரீ ஒர்க் அவுட்ல அந்த அளவு ப்ராஃபிட் வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஓகே, ஏன்னா கெடுதல் இது. அதனால தெரிஞ்சு நம்ம வச்சா நல்லா இருக்காது. ஓகே, அதனால நான் 1650 சீப் அண்ட் பெஸ்ட் தரேன். சரி, அப்பயாவது மக்கள் வாங்காம இருக்காங்களா பாப்போம். இதுதான் ப்ரோ. சரியா? அதே மாதிரி ஃப்ரீ கிளப்ல EW வந்திருக்கு. ஓகேவா, இது ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இதுவும் சொல்றேன், நல்ல பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு. நான் இது இம்போர்ட்டட் EW. ஓகே, எக்ஸ்டன் இது. ஓகே ஓகேவா, BCW 1700 இது. ஓகே, இது நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கு. மசில் ரிகவரி இது. ஓகே, இதெல்லாம் அந்த சைடு எஃபெக்ட்லாம் வர. சைடு எஃபெக்ட்னா அந்த ஒரு அடிக்ஷன் கொடுக்காது. ஓகே, இதுதான் அவரோட வேலை. ஓகேவா, மசில் ரிகவரி நல்லா கொடுக்கும். அதே மாதிரி எல்லாஜின் PS ல வந்திருக்கு. இது 1300 தான். ஓகே, நல்லா இருக்கு. இது மசிலுக்கு அந்த நர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் பம்ப் ஆகும். ஆக்சிஜன் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும் உங்களுக்கு. அதனால தான் இது அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1300 தான். ஓகே, அதே மாதிரி ஃபிஷ் ஆயில் மசில் டெக்ல 800 இது. 800. ஆமா, 100 கேப்சூல் வரும் உங்களுக்கு. GNC 90 கேப்சூல். ஓகே, லாஸ்ட் டைம் வந்து 600 கொடுத்திருந்தேன். இப்போ வந்து 500. மோஸ்ட்லி இதுக்கப்புறம் GNC ப்ராடக்ட் எதுவுமே வராது நம்ம கிட்ட. ஏன்னா ஆன்லைன்ல அவங்க ரேட் பயங்கரமா பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு தள்ளி விட்டுருவோம். இதுக்கப்புறம் GNC வந்து லிமிட்டடா தான் இருக்காங்க. ஓகே, சும்மா எல்லாத்துலயும் ஒரு 2 பீஸ் 3. ஏன்னா வந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஓகே, அதனால வச்சிருப்பாங்க. ஓகேவா, அதனால ப்ராடக்ட் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இம்போர்ட்டட் கிரேட்டின் இது ஆன் இது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1100. ஓகே, அதே மாதிரி ஃப்ரீ கிளப்லயும் கிரேட்டின் இருக்கு இம்போர்ட்டட். இது வாங்க, நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு. ப்ரோ, கிரேட்டின் எல்லாமே 250 கிராம் இது. சரி, ஓகே, மயோஜெனிக் மட்டும் 300 கிராம் வரும் உங்களுக்கு. எல்லாமே 83 சர்விங். சரி, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மசில் டெக் 800 தரேன், மயோஜெனிக் 800 தரேன், லேபர்டாவும் 800 தரேன். ஓகே, ஓகேவா, நல்ல ப்ராடக்ட் மூணு. கார்னிவர் பம்ப் ப்ரீ ஒர்க் அவுட் இது லிக்விட் சைஸ்ல வருது. இதுல எல்லா ஜின் எல்காட்டின் மிக்சிங் இது. வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஓகேவா, கஃபைன் ரொம்ப கம்மி இதுல. ஓகே, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1200 தரேன். ஓகே, 1200. ஆமா, பிளஸ் க்ளோஸ் நல்லா இருக்கு இதுல. க்ளோஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறேன் நான். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேபர்டால எல்காட்டின் இது 1200 வரும். ஓகே, GNCல எல்காட்டின் வெயிட் லாஸ் பண்ற லேடிஸ் எல்லாம் வெயிட் லாஸ் பண்றாங்க, வாக்கிங் மட்டும் பண்றாங்க, அவங்க எடுத்துக்கலாம். ஓகே, இதுவும் 1200. RC இம்போர்ட்டட் இது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1600 தரேன். ஓகே, மசில் டெக் குளுட்டமைன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 900 தரேன் நான். ஓகே, அதே மாதிரி GNCல கொலாஜின் ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, போனுக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் இது. ஓகே, ஓகே, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1000 rupees நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, மயோஜெனடிக் அமினோ ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அமினோ ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, ஓகேவா, உங்களுக்கு வந்து மசில் growth ஆகணும், மசில் பம்பிங் அப்படின்னு நினைக்கிறோம்னா நீங்க அமினோ எடுத்தீங்கன்னா இதாகும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1800 தான். கேட்ல மல்டிவிட்டமின் டெஸ்ட் இது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1600. ஓகே, பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன் நான். அதே மாதிரி மசில் டெக்ல டெஸ்ட் HD இது ரொம்ப நல்லா இருக்கு. இது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1400 தரேன். ஃபேட் பர்னர் மசில் டெக்ல ஐரசில் கோர் இது. ஓகே, கொஞ்சம் மைல்டா இருக்கும் இது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1500. அதே மாதிரி பிளாக் ஸ்பைடர், மெத்தலின் ரெண்டுமே ஒரே பவர் தான். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1800 வரும். ஓகே, அதே மாதிரி அமெரிக்கன் மசில்ல ஃபேட் பர்னர் இது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1000 rupees நான் கொடுக்குறேன். ஓகே, இது ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க, அதனால 1000 rupees. ஓகே, மசில் டெக்ல மல்டிவிட்டமின் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 900 வரும். 60 கேப்சூல். இதுவே ஜெனடிக்ல மல்டிவிட்டமின் பாத்தீங்கன்னா 500 தராங்க. ஓகே, இதுவும் 60 கேப்சூல் தான். GNCல கால்சியம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 250 வரும். ஓகே, GNCல பயோட்டின் இது பாத்தீங்கன்னா 900 வரும். அதே மாதிரி GNCல மெக்கானிசம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 தரேன். பிராண்டடே தரேன் நான். ஓகே, ஓகேவா, இது 1 kg வந்து 400 வரும் உங்களுக்கு. இது 1/2 kg பாத்தீங்கன்னா 300 வரும். 300. ஆமா, ஓகே, இது பிராண்டட். இது நான் சும்மா லோக்கல் பீனட் பட்டர்லாம் நான் வித்தேன். ஓகேவா, பிராண்டட் நீங்க செக் பண்ணிக்கணும் வாங்க. ஓகே ப்ரோ, எல்லா ப்ராடக்ட் காட்டி இருக்கீங்க. கண்டிப்பா ப்ரோ, பிரைஸும் பெஸ்டா இருக்கு. கண்டிப்பா ப்ரீ ஒர்க் அவுட் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா பிரைஸ். ஓகே, அதே மாதிரி ரெகுலர் கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா ஜிம் பேக்கும் ஷேக்கர் சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா தரேன். ஓகே, சோ ஃபைனலா கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த சாப்பிடுற பொருள் நான் கொஞ்சம் ரேட்டை பார்க்காம நல்ல பொருளா வாங்கி சாப்பிடுங்க, விசாரிச்சுட்டு சாப்பிடுங்க. கண்டதும் வாங்கி சாப்பிடாதீங்க ரேட் சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் உங்க ஹெல்த் தான் ரொம்ப தேவையில்லாம ஆகும். ஓகே, ஏன்னா ஒரு 3000 4000 சும்மா கிடையாது. ஒரு மாசம் மளிகை சாமான் சாப்பிடுறது 4 பேர் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடலாம். ஆமா, அது நீங்க 4000 1000 போடும்போது பல குவாலிட்டியா வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, ஓகே, விசாரிங்க இந்த ப்ராடக்ட் எப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, உங்க ஹெல்த்தை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கணும். கண்டிப்பா, ஏன்னா ரேட் கம்மி சொல்லிட்டு வாங்குறாங்க. ஆமா, அதுக்கப்புறமா அவங்க அனலைஸ் பண்றாங்க. கண்டிப்பா US ப்ராடக்ட் 1000 ரூபான்றாங்க. அது எப்படி US ப்ராடக்ட் 1 கிலோ 1000 ரூபாய் வருமா? 2 கிலோ 3000 ரூபான்றாங்க. அது எப்படி 3000 ரூபாய் கொடுத்துருவாங்க? ஓகே, ரா மெட்டீரியல் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 2400 ரூபாய் ப்ரோ. பே புரோட்டீன் ஒரு ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 1 கிலோ 2400 ரூபாய். நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் புரோட்டீன் கண்டிப்பா வாங்கணும். ஓகே, சரியா, அது மட்டும் பாத்துக்கோங்க. கண்டிப்பா சீப்பா கிடைக்கிறது சொல்லிட்டு வாங்க கூடாது. ஆமா, சீப்பா இருக்காது, பெஸ்டா இருக்காது, பெஸ்டா இருக்காது, சீப்பா இருக்காது. அதே மாதிரி தான் ப்ரீ ஒர்க் அவுட் நான் சொல்றேன். நான் ப்ரீ ஒர்க் அவுட் வந்து ஒரு அடிஷன் தான். தயவு செஞ்சு
ரொம்ப சைக்கோவா மாறிடாதீங்க. ஓகே. ஏன்னா பிளட் லாக்லாம் கிளைண்ட் அனுப்பிச்சுடுறான், அவன் ஜிம் ஓனர்ஸ் அனுப்பிச்சுடுறான். அங்க பாரு பிளட் லாக் நீ சொன்ன மாதிரியே சைக்கோ மாதிரி அப்படியே தலையாடுறான், இப்படி பண்றான், இது பண்றான், இன்னொன்னும் ஆக்ஷன் எல்லாம் பண்றான். ஆஃப் ஸ்கூப் எடுத்துட்டு ஆனா கேட்க மாட்டான், எடுக்காத வேணான்னா கேட்க மாட்டாங்கண்ணா, வாங்கி கொடு உயிரா வாங்குறாங்கண்ணா. ஓகே ஓகே. நான் என்ன பண்றது அப்படின்னு. அதே மாதிரி நீங்க ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தீங்கன்னா உங்க ஃபேட் லாஸ் ஆகாது வச்சுக்கோங்க. எனர்ஜி தான் உங்க ஃபேட்டை வந்து நீங்க எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணாதான் அது ஃபேட் லாஸ் ஆகும். நீங்க ஆர்டிபிஷியலா ஒரு எனர்ஜி நீங்க போட்டீங்கன்னா ஃபேட் எடுக்கவே எடுக்காது. நமக்குள்ள இருக்கிற எனர்ஜியை கொண்டு வரணும் வெளியே. ஆமா, ஃபேட்டை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்தா தான் ஃபேட் லாஸ் நடக்கும். இது எக்ஸ்ட்ரா போட்டு ஒர்க் அவுட் பண்ணா அது ஒர்க் அவுட் பண்றது வேஸ்ட் தான். வேஸ்ட் 100% வேஸ்ட் ப்ரோ. காசு கொடுத்து நானே ஏன் விக்கிறேன் ப்ரீ ஒர்க் அவுட் இதனால தான் ப்ரோ. கேக்குறாங்க டெய்லி அதுக்குன்னு அதாவது ஒரு 10 கால் 8 கால் ப்ரீ ஒர்க் அவுட் தான் ப்ரோ. ஓகே. சோ அதனால தான் என்ன பண்ணிட்டேன், நான் சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்க ஆரம்பிச்சேன். இதுதான் விஷயமே. அதுல லாபம் நம்ம சம்பாதிக்க கூடாது. ஓகே. 100-200 வச்சுக்கலாம், அவ்வளவுதான் போதும். அது மாதிரி தேவையில்ல. எதுக்கு நான் 500-1000 வச்சு என்னத்த சம்பாதிச்சு என்ன கொண்டு போறோம்? ஒன்னும் கொண்டு போகிறது கிடையாது, எல்லாம் இங்கதான் விட்டு போறோம். அதனால வேண்டாம் அது. சரி. ஓகே ஓகே. அதே மாதிரி பாடி பில்டிங் வந்து ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ப்ரோ நிறைய பேர் வராங்க ப்ரோ. பாடி பில்டிங் ட்ரைன் பண்றோம் வராங்க. அது இல்லாம அந்த ஒருத்தர் இப்ப ரீசெண்டா வந்தாரு, நல்லா பிசிக் வச்சிருக்காரு, ஆனா காம்படிஷன் பண்ணணும் அப்படின்றாரு. சரி ஜி கொஞ்சம் செலவு பண்ணணும் இது பார்த்தவங்க. இல்ல ஜி அவருக்கு அந்த மிலிட்டரிக்காருக்கு எவ்வளவு செலவு ஆச்சு? 40,000. நான் சொல்றேன் 40,000 தானா? அவ்வளவுதானா? ஆமா ஜி, அவர் வெளியெல்லாம் போய் விசாரிச்சாரு. அவன் 2 லட்சம் கொண்டு வா, 3 லட்சம் கொண்டு வா, 1.5 லட்சம் கொண்டு வா. அவ்வளவு புடுங்குவாங்க ஜி. சரியா? அவ்வளவுலாம் ஆகாது. நீங்க ஃபேட் இல்லாம நல்ல ஒரு பிசிக் வச்சிருந்தீங்கன்னா ஃபேட் இல்லாம அதை பூஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப கம்மியான செலவு தான். செலவு ஓகே. மீதி எல்லாமே நீங்க டயட் அதுல பாத்தீங்கன்னாலே அழகா கொண்டு வரலாம். மத்தபடி நீங்க பெரிய ஆளா இருக்கான் இவன்ட்ட நம்ம போனா நல்லா ரெடி ஆகணும்னா கண்டிப்பா பெரிய காசு நீங்க வைக்கணும். ஓகே சரியா? நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் சைலண்டா இருப்பாங்க, எந்த ஒரு விளம்பரமும் பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட போய் ஐடியா கேட்டீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்டா சொல்லுவாங்க. அதே மாதிரி சேஃபா எப்படி ரெடி ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 100% லேபிளை கிழிச்சு கொடுக்குறாங்க. ஓகே. நான் என்ன ப்ராடக்ட்னு தெரியாம மெடிசனை லேபிளை கிழிச்சு இதை போட்டுக்கோ. இப்ப அவங்களும் போட்டு ஓகே பண்ண மெடல் அடிச்சிட்டா மாஸ்டர் நம்ம மெடல் அடிச்சிட்டா அவ்வளவுதான். நீ டாக்டர் சைட் எஃபெக்ட் என்ன மெடிசன் போட்ட, எத்தனை டோஸ் போட்ட, எத்தனை எம்ஜி சொன்னாதான் அவங்க ரிகவரி போட முடியும்ல. நான் இப்பதான் சொல்றாங்க ஆனா நான் இந்த மாதிரி டெஸ்ட் நிறைய மெடிசன் ரிசல்ட் இல்ல, நான் ஏனே தெரியலன்னு வந்தான். சரி லேப் டெஸ்ட் பண்றோம், டெஸ்டோஸ்டெரான் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரானா ஆனா ரொம்ப டவுனா இருக்கு. அப்ப எப்படி மெடிசன் வேலை செய்யும்? ஓகே. ஆனா இது மாஸ்டர் சொல்லவே இல்லை. நான் எனக்கு நான் என்ன பண்றது? அப்படிதான்ப்பா மாஸ்டர் எப்படி கொடுத்தாரு, ஆனா லேபிள் கிஸ் தானே கொடுத்தாரு. வாங்கினது நீ தப்பு. சரியா? ஓகே. அது எதுவும் பண்ணாம அவரை குறை சொல்லக்கூடாது, நீ தான் பார்த்தது. ஒரு மெடிசன் நீ போடுறனா அது என்ன ஏது என்ன சேர்த்து போடணும். நம்ம உடம்புக்கு செட் ஆகுமா, இத்தனை கிலோக்கு இத்தனை எம்ஜி தான் போடணும்னு இருக்கு. ஓகே. நீ இஷ்டத்துக்கு எல்லாரும் போற மாதிரி போட்டீங்கன்னா கண்டிப்பா வராது சார். அதை பார்த்துங்க. சரி ஓகே. அதே மாதிரி ஆன்லைனும் இருக்குல்ல ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ, பார்சல் கம்பல்சரி இருக்கு. ஆன்லைன்ல நிறைய பேருக்கு அனுப்புறேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 பார்சல் போகும். இன்னைக்கெல்லாம் கம்பல்சரி 8 to 10 பார்சல் போகும். கொரியர்காரங்க டெய்லி 2000 ரூபாய் நான் கொடுத்துறேன். ஓகே ஓகே. அந்த அளவுக்கு போகுது. நான் ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. உங்க சேனலுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்க மூலியமா கிளைண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்களால ஒரு நிறைய எனக்கு கிளைண்ட்ஸ் வராங்க. அதே மாதிரி எப்படி சொல்றது, நல்ல ஒரு ஃபீட்பேக் எனக்கு உங்க சேனல்ல பாத்தீங்கன்னா நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. நல்ல ஜென்யூன் கடை தான். ஓகே ஓகேவா? இந்த மாதிரி கொடுங்க, அது ரொம்ப தேங்க்ஸ். அது இன்னும் மேலுக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பா நான் ப்ராடக்ட் வாங்க எக்ஸ்ட்ரா எடுக்க நான் நிறைய ப்ராடக்ட் எடுக்கும்போது ரேட் கம்மி பண்ணி தரேன். நேர்ல வாங்க. இப்ப சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா வீடியோ சொன்ன பிரைஸ், நேர்ல வந்தா வேற பிரைஸ் சூப்பரா தரேன் ஒரு பிரைஸ் நான். சரியா? ஓகே. எதுவும் யாரும் எதிர்பார்க்க முடியாது, நான் பிரைஸ் தரேன். நான் உண்மையில நீங்க வாங்க, நான் பண்ணி தரேன். ஓகே ப்ரோ, தேங்க் யூ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. ப்ரோ வந்து நம்மளுக்கு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காட்டி அதோட பிரைஸும் சொல்லியிருப்பாரு. பட் நீங்க நேர்ல வாங்க, நம்ம சேனல் பேரை மென்ஷன் பண்ணுங்க, பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா நம்ம சேனல் பேரை சொன்னா மட்டும் தான் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட்டும் ரேட் எல்லாமே போட்டு உடைச்சிருக்காரு. மார்க்கெட்ல யாருமே கொடுக்காத பிரைஸ். அதே மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல தெளிவா சொல்லிட்டாரு. எடுத்தாலும் நோ யூஸ், ஒரு எனர்ஜிக்காக தான் அது எடுக்கிறது. பட் அது எடுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸ் கிடையாது. அதனால வந்து நீங்க பார்த்து எடுங்க. அது ஓப்பனாவே சொல்லிட்டாரு. உடம்புக்குள்ள இருக்கிற எனர்ஜியை வந்து நீங்க இது பண்ணாதான் வெயிட் லாஸ் ஆகும். இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்து நீங்க பண்றதுனால ஒரு யூஸும் கிடையாது. அதனால வந்து தெளிவா சொல்லிட்டாரு ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்க எடுக்காதது அது உங்க விருப்பம். அண்ட் வே ப்ரோட்டீன் மாஸ் கெய்னர்லாம் நல்ல ஆஃபர் கொடுத்துருக்காரு. நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸும் கொடுத்துருக்காரு. நீங்க நேரில் வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு 100% ஜென்யூனான சப்ளிமெண்ட் நீங்க வாங்கணும், எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா பெஸ்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. அண்ணா நகர்ல தான் இருக்கு. உங்களுக்கு திருமங்கலம் மெட்ரோல இருந்து ரொம்ப ஈஸி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நீங்க அந்த மெட்ரோல இருந்து வந்துடலாம். மேலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, கைட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க, நம்ம சேனல் பேரை சொல்லுங்க, கண்டிப்பா பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பாரு. அண்ட் ரெகுலர் கஸ்டமர் அந்த 2 years சப்போர்ட் பண்ணீங்க பாருங்க, ரெகுலர் கஸ்டமருக்கு வந்து ஜிம் பேக்கும் அந்த ஷேக்கர் வந்து காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாரு. ஸோ அதுவும் நீங்க கிராப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளா இருக்கு. எங்க இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. பெஸ்ட்டா பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் மேலும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன். செக் பண்ணிட்டு ஃபர்தரா எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பாடி பில்டிங்
அந்த இது வேணும்னா கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்றாரு. அதே மாதிரி பிடியும் அவைலபிளா இருக்கு. நீங்க வெயிட் லாஸ் ஆகணும், வெயிட் கெயின் ஆகும், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே எந்த ரெக்யர்மெண்ட் இருக்கோ நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாரு. 100% ரிசல்ட் இருக்கும். அதுதான் பெஸ்ட் நியூட்ரிஷன் அண்ட் சப்ளிமெண்ட்ஸோட கான்செப்ட். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ணுறேன். பை.